Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பண்ண போகிறது. நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். இது பார்ட் 3 லஞ்ச் பாக்ஸ். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்குற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா குழிப்பணியாரம், ஸ்டஃப்டு பனீர் சீஸ் பனீர் ஸ்டஃப்டு மசாலா குழி பணியாரம். பனீரையும் சீஸையும் ஸ்டஃப் பண்ணி இருக்கிற மசாலா குழி பணியாரம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருந்ததுன்னா போகிறோம். தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு ஏதோ ஒரு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு மசாலா நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ மசாலா பண்ணி அதில் சேர்த்து அதுக்கப்புறமா பனீர் சீஸை நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். அதுதான் மசாலா ஸ்டஃப்டு பனீர் சீஸ் மசாலா குழி பணியாரம் இப்போ பண்ண போகிறது. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். ஸோ ஆல் ingredients are in the description box. So oil 1 tablespoon போட்டிருக்கேன். Onion 2 onion small size. Tomato is optional, 1 big size tomato. Green chilli 3 green chillies. धनिया पत्ता, कोत्तमल्ली 1 tablespoon red chilli powder, 1 teaspoon turmeric powder and 1 teaspoon asafoetida பெருங்காயம், 1 teaspoon ginger garlic paste, salt for only onion and tomato. இதில் மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கரைச்சிருக்கோம். ஸோ மாவுக்கு உப்பு போட தேவையில்லை. இதில் இருக்கிற இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஜீரகம் தான் தாளிக்க போகிறோம். ஆயில் சுட்டுடுச்சு, ஜீரகம் போடுறேன். ஃபஸ்ட்டு ஜீரகம் லைட்டாக பொரியணும். இப்போது இது லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே ஆனியன் தான் போடணும். டொமேட்டோ ஃபஸ்ட்டு போடக்கூடாது, ஆனியன் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஒன் டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆனியன் லைட்டாக வதங்கணும். இப்போது இந்த ஆனியன் டொமேட்டோ இது ரெண்டுத்துக்கும் தேவையான சால்ட்டு, அது ரொம்ப தேவைப்படாது, ஜஸ்ட் கொஞ்சோண்டு சால்ட்டு தூவினா போதும். நம்ம வேற ஒன்றும் வெஜிடபிள்ஸ்லாம் போடலை. ஸோ ஆனியனும் டொமேட்டோவும் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பனீரும் சீஸும் ஸ்டஃப் பண்ணுறதுனால வேறு எந்த வெஜிடபிள்ஸும் போடணும்னு தேவையில்லை. மசாலா மீன்ஸ் இந்த ஆனியன் டொமேட்டோ இருந்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவில் போட போகிறோம் நம்ம. ஸோ வெங்காயம் லைட்டாக கலர் மாறுறது. இப்போ வந்து டொமேட்டோ போடுறேன். இது அதில் போட்டு நம்ம நல்லா வேக தான் போடுறதுனால நம்ம வந்து லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது பச்சை வாசனை போக அது வதக்கினா அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வாசனையும் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக போட்டாக்க அந்த வாசனை டேஸ்ட் வராது. அதனால தான் லைட்டாக வதக்குறோம். நம்ம ரொம்ப ஜாஸ்தி வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இதில் பெருங்காயத்தூளும் மஞ்சப்பொடியும் போடுறேன். asafoetida and turmeric powder.
வதக்கிடும், நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை, அதனால தான் எல்லாத்தையும் உடனே அடுத்தடுத்து போடுறேன் நான். இப்போது இந்த காரப்பொடி போடுறேன். இதில் நான் மசாலான்னு வேறு ஒன்றும் போடலை. ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான், அதனுடைய வாசனையே நல்லா மசாலா வாசனை அடிக்கும். அதனால வேறு ஒன்றும் மசாலான்னு ஸ்பெஷலாக போடலை, காரப்பொடி தான் போட்டிருக்கோம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ கடைசியாக இந்த தனியாக கொத்தமல்லியை நல்லா நிறையா போடுங்க. போயிட்டு இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாவில் நம்ம போட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த மசாலா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவில் போட முடியும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பனீர், சீஸ் பனீர் நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த சீஸ் பனீரை நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பனீர் அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் ஸ்லைஸ் தான். இந்த சீஸ் ஸ்லைஸை இப்படி வச்சு நல்லா அதோட மேலே வச்சு வைக்கிறோம். அப்படி இதை அப்படியே அதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு சீஸு ஒரு பனீர் அப்படி வச்சு நம்ம அதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாவை இந்த மாவில் கொட்டிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மசாலா. இதுதான் மசாலா. இதில் நம்ம பனீர் சீஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம். பனீர் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், சீஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து அதில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். மசாலா மாவு ரெடி. அது இட்லி மாவாக இருந்தாலும் சரி, தோசை மாவாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ வந்து குழிப்பணியாரம் கல்லில் நான் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி தடிச்சு பார்த்தோம்னா சத்தம் கேட்கும். இப்போது கல் காஞ்சிருச்சு. குழிப்பணியார கல் பார்த்தீங்கன்னா அரை குழிக்கு தான் ஊற்றணும் மாவு வந்து அப்புறம் ஃபுல்லாக வந்து ஒப்பிண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ ஊற்றுறேன்னு. இப்போ ஸ்டஃப் வேறு பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஜாஸ்தி மாவு ஊற்றக்கூடாது. குழிப்பணியார கல்லில் ஹாஃப் தான் ஊற்றணும் மாவை. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து பனீரையும் சீஸையும் இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். பெரியவங்களுக்கு பனீர் சீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னாக்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பனீர் சீஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்தி அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா இதிலெல்லாம் சீஸ் நல்லா போட்டு, பனீர் நல்லா போட்டு, பனீரில் நல்ல ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, நல்லா போட்டு பண்ணி கொடுங்க. இது ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மேலே வந்து நான் மாவை சேர்க்குறேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அரைக்குழி தான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூடுறோம். நம்ம இப்போ இது ஸ்டஃப் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சோண்டு அது மேலே மாவு ஊற்றுறேன். இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுங்க மேலே. கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். வேறு எந்த ஆயிலும் நான் வந்து இது பண்ணுறதில்ல, நான் சொல்கிறதில்ல. ஏன்னா இதுதான் நல்லா இருக்கும் வாசனை. குழந்தைங்களுக்கு, உடம்புக்கு, நமக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக திருப்பி விடணும். திருப்பி போட்டு வேக விடணும்.
ரொம்ப ஜாக்கிரதையாக திருப்பி போடணும். பாருங்க, அது நல்லா மாவு வெந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி திருப்பி போட முடியும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும், சூப்பராக இருக்கும். பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக. இந்த பக்கமும் வேக வச்சு இந்த பக்கமும் கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு வெளியில், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அந்த பனீரோட இந்த மசாலாவும் அந்த மாவில் இருக்குது. செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இது ப்ரோட்டீன் ரிச்சு. ஸோ இது இந்த ஆனியன் டொமேட்டோலாம் போட்டிருக்கிறதுனால அந்த மசாலா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எதுவும் போடலை. நம்ம வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் ஏன் வெஜிடபிள்ஸ் போடலைன்னா, இதில் வந்து பனீர் சீஸ் ஸ்டஃப் பண்ணுறதுனால நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுனால போடலை. நீங்கள் வேணும்னாலும் அதில் வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடக்கூடாது. இது நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாவு மேல் மாவு வந்து நல்லா வேகணுங்கிறதுனால தான் நம்ம மூடுறோம். ஒன்ஸ் திருப்பி போட்டுட்டிங்கனாக்க மூடக்கூடாது. திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சா போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுலேருந்து எடுத்துடுறோம். நம்ம எடுத்து வைக்கிறோம். மெதுவாக எடுக்கணும். ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது வெளியில் வராமல் பார்த்து எடுக்கணும். அடுப்பு சின்னது பண்ணிக்கோங்க. பாருங்க, அழகாக வந்துருக்கு பாருங்க. ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது வெளியில் வரலை. அழகாக பாருங்க, செம்மையாக உள்ளே இருக்குது பாருங்க, தெரியறது பாருங்க. வாவ், வெரி குட். செம்மையாக வெளியில் மொறுன்னு, உள்ளுக்குள்ளே வந்து அந்த சீஸ் வந்து இப்படி மெல்ட் ஆகிட்டுருக்கு. பனீர் சீஸ் ரெண்டும் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் அழகாக வெளியில் எடுத்துருக்கோம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த சீஸ் மெல்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சீஸ் எப்படி மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப சுடுறது, அதனால் என்னால் தொட முடியல. செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க. பனீர் சீஸ் ஸ்டஃப்டு மசாலா குழி பணியாரம் ரெடி. குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக நல்லா பண்ணி கொடுங்க. இது எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் கூட ஊற்றி பண்ணலாம். அது நல்லாவும் ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும். அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம், பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் ஐட்டம். குழந்தைங்களுக்கு ஹெல்தி அண்ட் ஆல்சோ வெரி வெரி ப்ரோட்டீன் ரிச், ஈஸி ஆல்சோ, வெரி வெரி ஈஸி. ஒரு மாவு இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் போதும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். டைமும் ஜாஸ்தி எடுத்துக்காது. இதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் நம்ம ஒன்றும் வெஜிடபிள்ஸும் ஜாஸ்தி போடலை, ஆனியன் டொமேட்டோ தான் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள், பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம். நீங்கள் பண்ணி கொடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவீங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் போடுங்க. ப்ளீஸ் subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Bye bye. Bye Padmavati Venugopalan. Bye.